ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொங்கு நாட்டு கோழிச்சாறு. இதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி, மிளகாய், மிளகு, சோம்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், உப்பு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச மசாலா தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூடவே கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அரைச்ச மசாலாத்தூள், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா கலவையை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்குனா நம்மளுடைய சுவையான கொங்கு நாட்டு கோழிச்சாறு ரெடி.